சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கேள்வி கேட்க ஒருத்த வருவான்னு சொன்னல, எப்படி வந்திருக்கான் பாத்தியா? டேய், என்னடா சொல்ற? அவன் வருவான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? எல்லாரும் இங்க தான் இருக்கான்னு சொல்லி அவனை வர சொன்னதே நான் தான். அட பாவி, ஏன்டா அப்படி பண்ண? நீதான் அவனை வர சொன்னு சொல்லிட போறான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரிடா. அவன் தெளிவான ஆள் தான், காரியக்கார சைக்கோ. எப்படி அசத்துறான்னு வேடிக்கை மட்டும் பாரு. தேவா, இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? டேய், இங்க ஏன்டா வந்த? ஒண்ணு ஆதி, பொறுமையா சார். விடுங்க சார், நீங்க பிடிச்சாதான் அவருக்கு ரொம்ப வீரப்பெல்லாம் வரும். சும்மா பில்டப்லாம் காட்டுவாரு. விடுங்க, அவன்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். போடா வெளியில, போடாங்கற. ஆதி, இரு. தேவா, போயிருங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க, என்ன பைத்தியம் சொல்லிட்டு இப்ப ஆதி ப்ரோவை பைத்தியம் ஆக்கிட்டீங்களா? இது துணி கடை, பப்ளிக் பிளேஸ். யாரும் இங்க வர வேணாம்லாம் சொல்ல முடியாது. நான் இங்க துணி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். டேய், திருட்டு ராஸ்கல், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நாங்களாம் இங்க இருக்கோம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். சரி ஆதி ப்ரோ, நீ சொன்னது உண்மைனே வச்சுப்போம். ஆமா, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத தெரிஞ்சுதான் வந்தேன். என்ன வெளில போ சொல்றதுக்கு நீ யாரு? இத சொல்றதுக்கு உனக்கு காமெடியா தெரியல? அரவிந்த், நம்ம கிளம்பலாம். சீதம்மா, சங்கவி, எல்லாரும் கிளம்புங்க. டேய், நீதான் சின்ன பொண்ணத்தனமா எனக்கு பயந்துட்டு ஓடுற. அவங்களெல்லாம் எதுக்கு போக சொல்ற? சுப காரியத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க, பாதியிலே போலாமா? முடிச்சிட்டு போவோம். தேவா, உனக்கு இது தேவையில்லாத வேலை. நாங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்படியா? அப்பெல்லாம் சரி சங்கவி. உங்களுக்கு இது முதல் கல்யாணம், ஆதி ப்ரோக்கு ரெண்டாவது. ஆதி ப்ரோ உங்களை விட ஒரு பாயிண்ட் லீடிங் இல்ல ஆதி ப்ரோ? முறைச்சாலும் உண்மை தானே, பேச முடியலையே. என்ன போய் அமைதியா இருக்க? அவங்க கல்யாணம் முடிச்சதும் அதே வேகத்துல நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். நல்லா இருக்குல்ல? சங்கவிக்கு 1, ஆதிக்கு 2, எனக்கு 2, உனக்கு 3. அப்ப கூட நீ தான் லீடிங். ஆதி ப்ரோ, உங்க கல்யாணத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, எங்க கல்யாணத்துக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாமா? பவி, இன்னைக்கே முடிச்சிருவோமா? பேசாம போயிடு. பவி, கல்யாணத்தை முடிச்சிருவோமான்னு கேட்கல, பர்ச்சேஸ் முடிச்சிருவோமான்னு தான் கேட்டேன். இன்னைக்கு வேண்டாமா? ஆமா ஆமா, டயர்டா இருப்ப, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். கல்யாணம்னாலே ஜாலி தான். என்ன மீசகர் அங்கிள், கண்டுக்கவே மாட்டீங்க? முன்னெல்லாம் ஃபேமிலியில் எதுனாலும் என்கிட்ட வந்து அன்பா சொல்லுவீங்க. இப்பெல்லாம் பரவாயில்ல அங்கிள், நீங்க கூப்பிடலனாலும் கல்யாணத்துக்கு நான் வருவேன். பொது இடம்னு பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம போயிரு. சொல்லுங்க அங்கிள், நீங்க பெரியவங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். இப்படியே போயிட்டா நல்லது, இல்ல போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். என்ன மீசகர் அங்கிள், பயங்கரமா மிரட்டுறீங்க? நாங்கெல்லாம் பார்க்காத போலீஸா? நான் ஜெயிலே போலீஸ பார்த்தவன். என்கிட்டயே போலீஸ் போலீஸ்னு பூச்சாண்டி கட்டுறீங்க. அங்கிள், போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நான் கூட தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டா இருக்கேன். விடுங்க, முதல் தடவை தான் அப்படி இருக்கும், போக போக பழகிறோம். ஏன் இப்படி பொது இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன சீதாமா, பேசாம வீட்டுக்கு வந்துன்னு சொல்ல வரீங்களா? யார் வம்புக்கும் போகாம நான் பாட்டு ட்ரெஸ் எடுக்க வந்தேன். நீங்க தான் என்ன பார்த்தீங்க, பதறி போய் கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நானும் உங்களை கூப்பிட்டு பேசினேன். சரி பவி, கல்யாணத்துக்கு காஸ்ட்லியா சூப்பரா ஒரு ஷர்ட் எடுத்து உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன், பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லு. முடிஞ்சா அதே கலர்ல நீ ஒரு சாரி எடுத்துக்கோ.
பவித்ரா, உன் வேலை தானே இது? என்னது? அவனுக்கு தகவல் சொல்லி வர வச்சது நீ தானே? தேவையில்லாம என்ன பேசாதீங்க. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நடிக்காத. நீ தான் அவனை வர சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா சும்மா ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. ஏன்பா? நீ சும்மா இரு சங்கவி. உனக்கு இவளை பத்தி முழுசா தெரியல. இவ எதுக்கு இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்க நான் விட மாட்டேன். உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. யாரு? என்ன மாதிரி நீ இருக்க முடியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என்னை பத்தி முழுசா தெரியுமா உனக்கு? உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சது எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரொம்ப நல்லது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன திட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் செய்றியோ அது மட்டும் நடக்காது. உன் திட்டத்தை இப்படியே விட்டுட்டா உனக்கு நல்லது. சங்கவி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்க, நான் பொல்லாதவனா மாறிடுவேன். என்ன ஆதி இது? தேவா நிஜமாவே யதார்த்தமா தான் வந்திருப்பானா? இல்ல நம்ம தான் தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போட்டோமோ?